சரி, நாளைக்கான பிரபல பார்த்தீங்கன்னா நிலா சோழன் கிட்ட தயவு செய்து நீங்க இருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க. இவங்க என்ன திருவண்ணாமலைக்கு கூட்டு போறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னை காப்பாத்துங்க சோழன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கரமா சந்தோஷப்பட்டு, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத நிலா, என்னை மீறி ஒண்ணு இங்க இருந்து யாராலையும் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு காப்பாற்றுறதுக்காக சோழன் வந்துறாங்க. அடுத்து சேரனும் பாண்டியனும் வராங்க. அப்புறம் நடேசனும் பல்லவனும் வந்துறாங்க. வண்டி சவுண்டை கேட்டதுமே அவங்க அப்பா அம்மா எழுந்து பாக்குறாங்க. லைட் எல்லாத்தையுமே போடுறாங்க. வண்டி சவுண்டு கேட்டதுமே நிலாடைய அப்பா, என்னது இந்த நேரத்தில் இவ்வளோ சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு லைட் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. டேசன் கிட்ட, என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டீங்களா? ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிட்டு தான் இருப்பீங்களா? இப்போ எதுக்காக நீங்கள் வண்டி சவுண்டு கொடுத்தீங்க? இப்போ பாருங்க, அவங்க அப்பா எழுந்துட்டாரு, இப்போ எப்படி நிலாவை இங்கேருந்து கூட்டிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சொல்லிட்டு வெளியில் எட்டி பார்க்க வராங்க. அது சேரன் சோழன் பண்ணி எல்லாருமே மறைஞ்சிக்கிறாங்க. அடுத்து ரோட்ல போகிற வண்டி தான் சொல்லிட்டு போகிற சவுண்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிலாவுடைய அப்பா யோசிச்சு மறுபடியும் தூங்க வந்துடுறாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் வீட்டில் லைட்ல ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா சோழன், தயவு செய்து என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், தயவுசெய்து இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட கோவப்படுறாங்க. நடேசனும் நிலா இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே நிற்கிறாங்க. ஒரு பக்கம் சோழன் நிலா கான்டாக்ட் பண்ணி நிலாவை இங்கேருந்து தப்பிக்க வச்சு எல்லாருமே சேர்ந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்பா நிலாவை காணன்னு தெரிஞ்சதும் பயங்கரமா ஷாக் ஆகி அவள் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா, அந்த சோழ வீட்டுக்கு தான் போயிருப்பா, வா போலான்னு சொல்லிட்டு நிலாவை கூப்பிடுறதுக்காக போறாங்க. ஆனா நிலாவோ, எனக்கு இங்கே இருக்கதான் பிடிச்சிருக்கு, தயவுசெய்து என் வாழ்க்கையில தலையிடாதீங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோழனுடைய பொண்டாட்டியே இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறதான பெரிய தப்பா இருக்கு, தயவுசெய்து எனக்கு மறுபடியும் சோழனை கல்யாணம் பண்ணி வச்சுங்கப்பா, உண்மையிலேயே எனக்கு சோழனை ரொம்ப பிடிக்கும், அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவன் மேல சின்ன சின்ன கோபம் இருந்தது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் டிவோர்ஸ் பண்ணனே தவிர மற்றபடி சோழனை மறந்துட்டு என்னால வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சோழன் மனசுக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நிலாடைய அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இஷ்டத்துக்குலாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தயவுசெய்து என் கூடவான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா சோழன் அன்னைக்கு என் மேல விருப்பமே இல்லை, அப்படி இருந்துமே நிலாவை விட்டு கொடுக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இன்னைக்கு அவவாயிலிருந்து என்னை பிடிக்கும்னு சொல்லியிருக்கா, இந்த வார்த்தைக்கு அப்புறம் என் மீறி உங்களால நிலாவை இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. நிலா மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சதோ அப்பவே அவ என்னுடைய பொண்டாட்டி, அந்த நிலாவை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உங்களுக்கு மரியாதை, தயவு செய்து இங்க இருந்து கிளம்பிடுங்க, எங்களை வாழ விடுங்கிற மாதிரி சோழன் அவர்கிட்ட கோவப்படுறாங்க. வாட மாட்டேன் நிலா, உன்னை இங்க இருந்து எப்படியாவது நான் பிரிச்சு கூட்டிட்டு போறேன் பாருன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. ஒரு பக்கம் நிலா அவங்க அப்பா சொன்னதை நினைச்சு ஒரு பக்கம் பயந்து போறாங்க. அடுத்து சான்ஸ்ங்க, உங்க மனசுல இருந்து இந்த வார்த்தையை வர வைக்கணுங்கிறதுக்காக தாங்க இவ்வளவு நாள் என்கிட்ட இருந்தேன், இன்னைக்கு உங்க வாயிலிருந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க, இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதுன்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஒரு எல்லாருமே இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.